சொசைட்டி கிரியேட் பண்ண ஒரு நெறிமுறைகள், மாரல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் இருக்கலாம். இல்லன்னா, பௌதிக ரீதியான விஷயங்கள்ல ஒரு வீக்னஸ் இருக்கலாம். உடல் அளவுல ஒரு நோய் இருக்கலாம். ஒரு டிசபிலிட்டி இருக்கலாம். எது வேணா கூட இருக்கலாம். நம்ம சீக்கிரமா ஜட்ஜ் பண்றோம். ஒரு குருமார்கள், ஒரு சாது, ஒரு ரிஷின்னு சொல்லும்போது, அது உடனே ஸ்கேன் பண்ணி, ச்சே! இப்படியெல்லாம் பண்றாங்களா? இவங்கலாம் எப்படி ஆன்மீகம் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம். பட் அது அவங்களா சிலது எடுத்து வர விஷயங்கள். இந்த மாரி சேலஞ்சஸ் அவங்களுக்கு அவங்களே எடுத்து வரும்போது, அது வந்து அந்த ஒரு சேலஞ்ச மீறி வரும்போது, அவங்களுக்குமே ஒரு குரோத் ஆனது வருது. ஸோ அந்த குரோத்ல இருந்து மத்தவங்க நெறைய பேர் வந்து என்ன கத்துக்கணுமோ கத்துக்க முடியும். அதேபோல மகான்கள் வந்துட்டு அவங்க ஏதோ பெருசா இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ அவங்களுக்குமே கஷ்டங்கள் அப்படின்றது வரும். ஸோ இவ்ளோ பெரிய குரு அவங்களுக்கு ஏன் இவ்ளோ கொடூரமா ஒரு புற்றுநோய் வந்துச்சு? அவங்கலாம் அதெல்லாம் இல்லாமலே இருக்கலாம்ல. ஏன் வந்துச்சுன்னா, அவங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக, மத்தவங்க வந்து கத்துக்கிறதுக்காக அவங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ அது அவங்களா சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரதான். ஸோ அந்த மாரியான விஷயத்துக்கு அவங்களுக்கு கர்மா அப்படின்றது இருக்காது. ஏன்னா, அது கர்மானால வந்த விஷயம் இல்ல. அது அவங்க வேணும்னே அவங்க பர்ப்பஸா எடுத்து வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் மூலியமா மத்தவங்க எப்படி கத்துக்கலாம்? பிளஸ் அவங்க வந்து உயர்றாங்க. அவங்களோட வைப்ரேஷன் வந்து அத மீறி இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே கூட எப்படின்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு ஹார்ட் கோர் ட்ரெய்னிங். ஒரு ஆர்மில வந்து நீங்க சோல்ஜர் ஆகணும்னா, எவ்வளோ கஷ்டங்கள் வரணும். நீங்க வந்து அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெங்தனிங் ஆக்டிவிட்டீஸு ஸோ கம்ப்ளீட்டா ஹார்டா இருக்கும். அந்த மாரியான ஹார்ட் ட்ரெய்னிங் தான் இந்த பூமியின் வாழ்க்கை.